இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்ரீ பராசக்தி கல்லூரியினுடைய மாணவிகள் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எஸ்எஸ் கார்டனில் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக ஒரு செமினார், ஒரு டெமோ எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ரைட், குட். இப்போ வந்து பூச்சி மருந்து கையாளுதல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு விவசாய பயிர்களில் எந்த பயிர் எடுத்தாலும் பூச்சி நோய் மேலாண்மை அப்படிம்பாங்க. நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறோன்னா, அந்த பூச்சி மருந்துக்கு மாற்றாக எத்தனை இலை கரைசல், எத்தனை ஜி கரைசல், 3G இந்த மாதிரி. இப்போ நம்ம 5 இலை கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நீங்கள் டெமோ பண்ணி காட்ட போகிறீங்க. ஒரு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்தை கையாளும் போது ஒரு விவசாயி என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை பாதுகாத்து கொள்வதற்கு கண்ணில் என்ன பண்ணணும்? வெள்ளை கண்ணாடி ஒன்று போடணும். முகத்தை மூக்கு அதை சுவாசிக்கக்கூடாதுங்க வேண்டி ஒரு மாஸ்க் முக கவசம் ஒன்று போட்டுட்டோம். கையில் படக்கூடாதுங்க வேண்டி கையில் என்ன விட்டுட்டோம்? ஒரு க்ளவுஸ் போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயர். இது வந்து நம்ம கைட்டு புஷ் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. சுவிட்ச் ஆன் பண்ணாலே என்ன செய்யலாம்? ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நம்ம கொடுக்குற கரைசல் என்ன கரைசல்? 5 இலை. இந்த 5 இலையும் என்ன தன்மை உடையது? கசப்புத்தன்மை உடைய 5 இலைகளையும் கரைசலாக ஊற வைத்து அடிக்கும்போது பூச்சி வந்து மோந்து பார்த்துட்டு பூச்சி விரட்டியாக இது பயன்படும். சரியா? பூச்சி இங்கே என்ன செய்யாது? நம்ம பயிரை அட்டாக் பண்ணாது, தாக்காது. அடிக்கலாமா? உங்கள் பேர் என்னம்மா சொல்லுங்கள்? லட்சுமி பிரியா. லட்சுமி பிரியா எந்த காலேஜில் படிக்கிறீங்க? ஸ்ரீ பராசக்தி காலேஜ் குற்றாலம். என்ன மேஜர்? சுவாலஜி மேஜர். சுவாலஜி மேஜர். ஸோ வந்து பூச்சி மேலாண்மை அப்படிங்கிறத நீங்கள் மறந்தடிச்சு காட்ட போகிறீங்க, அப்படி தானே? எந்த பயிருக்கு காட்ட போகிறீங்க? மஞ்சள். எஸ்எஸ் கார்டனில் மஞ்சள் பயிருக்கு அடிங்க பார்க்கலாம். மஞ்சளுக்கு மருந்தடிக்கும் அவங்க பேர் என்ன? லட்சுமி பிரியா. வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முகக்கவசம் போட்டிருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க, கையில் க்ளவுஸ் போட்டிருக்காங்க, பேட்டரி ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயர். அந்த திராட்சைக்கும் சேர்த்து அடிக்கிறாங்க. ஒரு 10 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம்.